Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. வந்து கடைசியாக அவங்க வீட்டுக்காரரே ஒரு குத்து குத்திட்டாங்க. அது சும்மா ஒரு அன்பில் சொல்லியிருப்பார்ப்பா, ஏய் அன்பில் சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டு சொல்லாதீங்க இங்கே. ஆனால் மற்ற செய்திகள்லாம் அவங்க சொன்னதற்கே உருக்கமான செய்தி. மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கதையாக மன்றத்தில் எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே, அருமையாக பேசியிருக்கிற எங்கள் அணியினுடைய அன்பு பெருமக்களே, பொய் சொல்வதற்கென்றே புறப்பட்டு வந்திருக்கிற எதிரணியை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேரத்து ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரி கவிதா அவர்கள் இங்கே வந்தார்கள். அவர் கணவர் பொய் பேசியதாக பொய் சொன்னார்கள். முதலில் ஹனி என்று சொன்னவர் பிறகு சனி என்று சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். நீங்க இப்படியே வீட்டில் பேசிட்டு இருந்தா அப்புறம் அவர் வேற என்னதாமா பண்ணுவாரு? கொஞ்சம் பேச்ச குறைங்கம்மா. இப்படி பேசுனீங்கன்னா அவர் என்னதான் பண்ணுவாரு? அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. நான் ஒரு நாள் நான் பார்த்தேன் முதல் நாள் மீந்து போன இட்லி எடுத்து அப்படியே பொடிச்சு நல்ல கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு அந்த பொடிச்ச இட்லியை தூக்கி அது தலை மேலே போட்டு அது தலை மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வணக்கி அப்படியே சூடாக புத்தம் புதுசாக அப்போவே செஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தேன் நடுவர் அவர்களே. உடனே எங்கள் வீட்டுக்காரு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கு அந்த பட்டுப்புடவை கீழே ஒரு துண்டு சீட்டில், இனிமேல் பழைய இட்லி உப்புமா ஆக்காதே என் கண்மணியே அப்படின்னு வேற கொடுத்துருந்தேன். அதுதான் என் முறை. அதான் கவிதா எப்படி சொல்றாங்க, இந்த சமூகத்துல நன்றியே இல்லை, எல்லாரையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆசிரியரை பார்த்தா நன்றி இல்லாம இருக்காங்க. நான் அதெல்லாம் உங்க ஊர்ல இருக்கலாமா? இது எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? இரவு நேரத்துல யாரேனும் விருந்தினர்கள் வந்தா அவங்க பசிச்சிருக்காங்களான்னு அவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க பசிச்சிருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? பந்தம் பிடித்து வந்தவர் முகம் பார்த்து பசியாற்றும் கோவையில வந்து நீங்க என்னமோ நன்றி மறந்துட்டாங்கன்னு பேசுறீங்களே, செய் நன்றி இல்லைன்னு பேசுறீங்களே. அரிசியே கிடைக்குது நடுவர் அவர்களே, இங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் கண்ணதாசன் நன்றி மறந்த உலகமடா, நன்றி கெட்ட உலகமடான்னு சொன்னாருன்னு. அதே கண்ணதாசன் தான் கோயம்புத்தூர்ல வந்தோன்னு ஏனுங்க என்னவுங்க மானுங்க வேணுங்களா புடிச்சுக்கங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பான்னு எழுதினாரு. நல்ல பாட்டெல்லாம் படிங்கம்மா. ஏதோ வேண்டாத பாட்டா படிச்சுட்டு வர்றது. நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா எதிரணி தலைவர் ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ரோட்டரி சங்கம் இத்தனை பணிகளை ஆற்றுகிறதே, இந்த ரோட்டரி சங்கத்துக்கு யாராவது நன்றி தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நன்றியை எதிர்பார்த்து இவர்கள் செய்யவில்லை, ஆனா யாராவது நன்றி தெரிவிச்சிருக்காங்களான்னு அவங்க கேக்குறாங்க. திருவாரூர்ல ஒரு அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்துல பாதி பிள்ளைக ஆதரவற்ற இல்லத்திலிருந்து வர்ற பிள்ளைக, 7 பிள்ளைக. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல வகுப்புல படிக்கிற ஒரு 5 மாணவர்கள் அந்த பிள்ளைகளை பாக்குறாங்க. அவங்க முகத்துல சிரிப்பு இல்ல, மலர்ச்சி இல்ல, எப்பவும் பசியோட வராங்க. இந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க, என் வகுப்புல படிக்கிறவன், என் தோழன், என் வீட்டுல பிறந்த பிள்ளை மாதிரி இவன், இந்த பிள்ளைகளை
பக்கமா இந்த உலகம். யோசித்து பாருங்கள். நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடான்னு சொன்னாங்களே. நீங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் மறந்துட்டாங்கன்னு. நீங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா நண்பன் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வைங்களேன், அப்படியே விட்டுற மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அவனுக்கே தெரியாம அவனோட ஃபீஸ போய் கட்டிட்டு வருகிற கலாச்சாரம் இருக்கிற வரை செய் நன்றி என்பது மறந்து விட்டது என்று தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க ஐயா. கொடுக்கறதுக்கும் நன்றிய நினைச்சு பார்க்கறதுக்கும் பணம் இருக்கணும்னு இல்லைங்கய்யா, மனசு இருந்துட்டா போதும். மனசு இருந்துட்டா போதும். நம்ம கோவை அரசு மருத்துவமனையில திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கு. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த புள்ளையும் மட்டும்தான், சின்ன புள்ள, பனியன் கம்பெனியில வேலை பார்க்குது. அம்மாவை காப்பாற்ற முடியல, இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மாவோட உடலை அடக்கம் பண்ண கூட அந்த பிள்ளை கையில காசு இல்லை. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, நான் தலைமை மருத்துவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. கூட்டிட்டு போறாங்க. ஏதோ அம்மாவுக்கு ஏதோ உதவி பண்றதுக்கு, உடலை அடக்கம் பண்றதுக்கு கேட்க போறாங்க போல இருக்குன்னு. இந்த புள்ள போய் தலைமை மருத்துவர்கிட்ட சொன்னா, ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க, காப்பாற்ற முடியல, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குங்கய்யா, எங்க அம்மாவோட கண்களை நான் யாருக்காவது தானம் பண்ணணும்னு விரும்புறேன், அதுக்கு நீங்க உதவி புரியுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதுவும் இல்லாதவர்கள் கூட இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அந்த நினைப்பு இருக்கிற வரை இந்த உலகத்தில் செய் நன்றி என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் நடுவர் அவர்களே. அதனாலதான் வள்ளுவன் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லுகிறானே. அந்த செய் நன்றியை எப்பொழுதும் நினைத்து பார்ப்பவர்களாக நம்முடைய சமூகத்தில் மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு ரோட்டரி சங்கத்தின் மீது மிகுந்த மதிப்பு இருக்கிறது, மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர்கள் செய்கிற செயல்கள் ஆற்றுக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நீரோட்டம் போல, அந்த நீரோட்டம் என்றும் தடைபடாமல் அது போய்கொண்டே இருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த சமூகத்திற்கு பல உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, செய் நன்றி என்றால் என்ன என்பதை கற்றுத்தருகிற ரோட்டரி சங்கத்தில் வந்து ராஜ்குமாராவது உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி, எங்கள் அணி உங்களுக்காக காத்திருக்கிறது, எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் அல்ல, பல வருடங்கள் நீங்கள் பதவியில் இருக்கலாம் என்பதையும் சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கருதி வேக வேகமாக தள்ள வேண்டியிருக்கு. நான் இப்போ நிறைவா ராஜகுமார் அவர்கள் வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன்களே, அருமையான முறையில் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். உமா மகேஸ்வரி அவர்கள் பேச்சை முடிக்கும் போது ராஜ்குமாராவது உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு அவங்க பேசினதுலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பழைய இட்லியை எடுத்து அதை அப்படியே புட்டுப்புட்டா உதிர்த்து அதை அவருடைய வீட்டுக்காரருக்கு கொடுத்தாங்களாம். அந்த சாப்பாட்டுல சந்தோஷப்பட்டு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பட்னி போட்டு
இதுதான் அவருடைய வாழ்க்கை. நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன தெரியுமா? நன்றி உணர்வை நம்முடைய வாழ்க்கை முறையோடு சேர்த்து அமைத்து கொண்டது நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாடுங்க. நம்ம தினமும் சாப்பிடுறோம், சாப்பிடும் போது குனிந்து சாப்பிடுகிறோம். ஏன் தெரியுமா? சாப்பாட்டை தந்த இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நீர் அருந்துகிற போது அண்ணாந்து நீரை அருந்துகிறோம். ஏன்னா நீரை தந்த வானத்து மேகத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. ரெண்டையுமே நாம தொலைச்சிட்டோம். சாப்பாட்டை தரக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அதை நினைக்கும் போதே நெஞ்சு பதறுங்க. உண்மையிலேயே நாம் நன்றி உடையவர்களாக இருந்தால் சாப்பாட்டை தரக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு நாம் துடித்திருக்க வேண்டும். இல்ல இவங்க 2 பேராவது போயிருக்கணும், போகலையேங்க. அதனால்தான் கவிஞர் நெல்லை ஜெயந்தாங்கிற ஒரு கவிஞர் எழுதினான், அன்றைக்கு தஞ்சையில் நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனதுன்னு எழுதினார். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம அதை பற்றி எதையுமே கவலைப்படுறது இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா, கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் யாரு, விராட் கோலியா டோனியா, யார் வந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லி ட்விட்டர்லயும் வாட்ஸ்அப்லயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயங்க, பெரியவர்கள் இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க, ஒரு விஷயங்க, இனி வருகிற தலைமுறைக்காவது கிரிக்கெட்டுக்கு பதிலாக நாம் விவசாயத்தை கற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் நமக்கு ஸ்கோரை விட சோறு முக்கியம். அந்த நன்றி உடையவர்கள்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அதாங்க முக்கியம். இன்றைக்கு அன்பு, அறம், பண்புங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அருகி போகிறது. அடுத்தவர்களை பற்றி அக்கறைப்படாத ஒரு காலகட்டம். உமா மகேஸ்வரி முழுக்க முழுக்க ரோட்டரி சங்கம் சேவை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. ரோட்டரி சங்கம் செய்கிறது, ஆனால் தனி மனித அறம்ங்கிறது இன்றைக்கு இருக்குதாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தி சொல்றேன். ஒரு கலெக்டர் பணியில இருந்து ஓய்வு பெற்றார். அவர் நேர்மையா கலெக்டரா இருந்தவர். அதனால என்னன்னா சம்பளம் குறைவா வாங்கினார். சம்பளம் மட்டும் வாங்கினதுனால ஓய்வு பெற்ற உடனே அவர் என்ன சொன்னார்னா, அவர் வீட்டில் இருந்த சமயக்காரனை கூப்பிட்டு சொன்னார், எப்பா நாளையிலிருந்து எனக்கு அரை சம்பளம், இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சரியான முறையில் செலவு பண்ணி சமாளிக்க முடியாது. அதனால என்ன பண்ற, சாப்பாட்டை கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம். சாப்பாட்டுல 2 கூட்டு வைக்கிறா, இனி ஒரே ஒரு கூட்டு வச்சா போதும். சாம்பார்ல 2-3 காய் போட்டு சாம்பார் வைக்கிறா, இனி ஏதாச்சும் ஒரு காய் வச்சு சாம்பார் வச்சா போதும். தயிர் வேணாம், தயிருக்கு பதிலாக மோர், அப்பளம், வடை, பாயாசம் இதெல்லாம் வேண்டாம். சாப்பாடை சரியா சாப்பிட்டோம்னா செலவை சமாளிச்சுக்கலான்னு வேலைக்காரன்ட்ட, வீட்டு சமயக்காரன்ட்ட சொன்னார். சமயக்காரன் சரி சரின்னு கேட்டுக்கிட்டான். அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு போய் உட்கார்ந்தா அவர் எப்படி எப்படி சொன்னாரோ அது மாதிரி இருக்கு. ஒரே ஒரு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு இது இருக்கு, மோர் இருக்கு, எல்லாம் இருக்கு. நல்ல திருப்தியா சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்து இருந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்புறமா வெத்தலை போட்டுக்கிட்டே இருந்தவருக்கு ஒரு எண்ணம், நமக்கு சரியா தந்தா இவன் எப்படி சாப்பிடுறான்னு உள்ள போய் பார்த்தா அவன் வடை பாயாசத்தோட புல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே இவருக்கு பிரஷர் எகிரிடுச்சு. எனக்கு சரியா தந்தா நீ மட்டும் இப்படி சாப்பிடுறியேன்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, முதலாளி அரைச்சம்பளம் வாங்குறது நீங்கத்தான், நான் இன்னும் முழுச்சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அடுத்தவங்க மேல எந்த அக்கறையுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லைங்க. நான் பேருந்துல பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உட்கார்ந்து இருந்தேன். ஒரு குடும்பம் அப்படியே ஏறுது, ஒரு குடும்பம் ஒரு கை குழந்தையோட ஏறுது. நான் உட்கார்ந்து இருந்த நான் என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தைய வாங்கி மடியில வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் போச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க நிறுத்தம் வந்த உடனே இறங்குனாங்க. குழந்தைய என் கையில இருந்து வாங்கினாங்க. அந்த வீட்டு புருஷன் கையில வாங்கினார். வாங்கினதும் அந்த வீட்டம்மா என்ன சொல்லுது தெரியுமா, பாப்பா இதுல காதுல தோடு இருக்கா பாரு, இவனை பார்த்தா திருட மாதிரி இருக்கிறான்னு. ஒரு படத்துல அப்படி செஞ்சு விட்டானையா? பாருங்க, என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.